வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நிறைய லஞ்ச் ரொட்டீன் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் வெஜிடேரியன் நான் செய்ய போகிறேன். அந்த லஞ்ச் ரொட்டீனை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் என்னென்ன ரெசிபிஸ் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் சிம்பிளான ரெசிபிஸ் தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கெஸ்ட்டு யாரும் வர்றாங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் பால் சாதம் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து டேஸ்ட் அப்படியே பிரியாணி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து மீட் எதுவும் அதில் சேர்க்காம ப்ளைனாக பண்ண போகிறோம். குஸ்கா டைப்பில் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த ரெசிபி பண்ண போகிறேன். சைடிஷ்க்கு வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். சிக்கன் 65யும் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுவேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியனில் டாஸ் பண்ணி எடுப்பேன். அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பாயில்டு எக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அப்புறமா ரைத்தா பண்ண போகிறேன். இந்த சிம்பிள் மெனு தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த மெனுவை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த லஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ரெசிபி பண்ணுறப்பையும் என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ ஓவராலாக பார்க்கலாம். 65க்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்தது சீரக சம்பா அரிசி 350 கிராம், அதாவது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ரேஞ்ச் எக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு துருவன தேங்காயிலேருந்து கெட்டியான பாலாக ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. பெரிய பல்லு பூண்டா 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பெரிய பச்சை மிளகா, அதாவது இந்த சைஸ் பச்சை மிளகாவில் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதுதான் காரம் கொடுக்கும். அடுத்ததாக பூண்டில் பாதி அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன். அந்த தேங்காய் பால் எடுத்திருக்க கப்பில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டு வச்சு தான் நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அடுத்ததை தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சாதத்துக்கு வந்து தாளிக்க யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் 65க்கு மசாலா நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி தனியாக நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். இது நல்ல பிரைட் கலர் கொடுக்கும் உங்களுக்கு 65க்கு. ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்காம இது நல்லா உங்களுக்கு பிரைட் ரெட் கலரில் இருக்கும். அடுத்ததாக வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இந்த மாவு வந்து நீங்கள் நிறையா சேர்த்துடக்கூடாது. நிறையா சேர்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அடுத்ததாக கெட்டியான தயிர், தண்ணி இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியான தயிராக 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். மிச்ச லெமனை வந்து நான் 65க்கு கடைசியாக ஒரு தாளிப்பு பண்ணுவேன், அப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த 65க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்று கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுத்ததாக முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான முட்டையை வேக போட்டாச்சு. அந்த டைமில் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான மசாலாவை நான் அரைக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 5 பீஸ் வந்து கிராம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து ஒரு 4 பீஸ் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி பூ கொஞ்சமாக, அப்புறம் கல்பாசி, இதெல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து கோர்ஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை வந்து முட்டையும் வெந்துருச்சு, தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முட்டை வந்து நீங்கள் பாதியாக கட் பண்ணுறதுக்கு வந்து நைஃப் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம துணி தைப்போம் இல்லையா, நூல், அந்த நூல் எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் கட் வரும். இந்த மாதிரி முட்டையை எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து கரெக்டாக அந்த பாதி அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு 2 நூலையும் பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக முட்டை கட் ஆகிடும். இது தெரியாதவங்களுக்கு இந்த டிப் நான் சொல்கிறேன். நைஃப்பில் எப்போயுமே நீங்கள் முட்டையை கட் பண்ணாதீங்க, க்ளீனாக வராது. இந்த மாதிரி நீங்கள் நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீனாக வந்துடும், உங்களுக்கு செதறாமல் நல்லா பீஸ் வந்துடும். இந்த மாதிரி நூலை கரெக்டாக ஹாஃபாக வச்சுட்டு 2 எண்டையும் நீங்கள் அப்படியே புல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 65 பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரியே நான் எல்லா 65ஐயும் பொரிச்சிட்டு கடைசியாக வந்து மசாலா எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்ததாக இந்த தேங்காய் பால் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ கரம் மசாலா பொருள்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். நம்ம தேவையான அளவு சேர்த்து நம்ம அரைச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து சும்மா ஒரு வாசத்துக்கு தான் சேர்க்குறேன். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இந்த மாதிரி கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்ல, நம்ம நிறையா போட்டு அரைச்சிட்டோம். சும்மா ஒரு வாசத்துக்காண்டி தான் இப்போ சேர்க்குறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் 1 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனாகி வந்தால் தான் உங்களுக்கு ரைஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து புதினா கொத்தமல்லியே நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு ரைஸில் வரும். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். நல்லா வதக்கி இது வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் அளவுக்கு இதை வதக்கணும். நீங்கள் சரியாக வதக்கலைனாலும் உங்களுக்கு ரைஸ் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கலரும் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த மசாலாவோட கலரு. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு மசாலா ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியும் மசாலாவோடு சேர்ந்து மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் வந்து இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் தான் நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இந்த சீரக சம்பா அரிசிக்கு. இப்போ என்கிட்ட வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்கிறனால இன்னும் 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இப்போ 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்லைட்டாக மட்டும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வரும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துடக்கூடாது. லைட்டாக மட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா கூட இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்த ஸ்டேஜில் தான் நான் தம்மில் போட போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஓப்பனாக வச்சே குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் முக்கால்வாசிக்கு மேலே வத்திருச்சு. அரிசியும் வந்து ஒரு பாதிக்கு மேலே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசியை உடைக்காமல் மெதுவாக அதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம தம்மில் குக் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரிசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகும், அடி பிடிக்காமையும் வரும். விசில்லாம் விடக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் தம்மில் ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறோம் நம்ம. இப்போ நான் யூஸ் பண்ணுற குக்கர் வந்து விசில் வராத குக்கரு. இந்த மாதிரி நீங்கள் விசில் வர குக்கர் எடுத்தாலுமே விசில் உங்களுக்கு சிம்மில் வச்சிங்கன்னா வராது. 15 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் குக் பண்ணலாம். நல்லா லோவஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இதை குக் பண்ண போகிறேன். இப்போ பிரியாணி வந்து தம்மில் இருக்குது. அந்த டைமில் வந்து நான் சிக்கன் 65க்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். தாளித்த எண்ணெயவே வந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிக்கன் 65 இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தாளிப்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்க்குறேன். அடுத்ததை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க 65 எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க தேவையில்ல, 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நம்ம வெங்காயம் மட்டும்தான் வதக்கியிருக்கோம். மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு, இது 3ஐயும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொடியை இது மேலே நல்லா அந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. பாயில்டு எக்ஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். எக்கோட ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரை வந்து. இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ் நான் குக் பண்ணேன் ஒரு சைடு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் அந்த சைடும் மிச்சம் இருக்க மசாலா பொடியை நீங்கள் தூவி விட்டுக்கணும். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி எக்கை நீங்கள் ஆயிலில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். கொஞ்சம் தீ வந்து ஹையில் இருந்துட்டால் கூட முட்டை வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற பொடியும் நான் மேலே தூவி விட்டுட்டேன். இந்த சைடும் ஒரு 3 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடும் 3 மினிட்ஸ் நான் குக் பண்ணேன். சூப்பராக எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பிரியாணியும் 15 மினிட்ஸ் தம்மில் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அரிசி சுத்தமாக குலையாமல் அடி பிடிக்காமல் உங்களுக்கு பிரியாணி வரும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து நீங்கள் இதை கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடைக்காமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொழு பொழுன்னு இருக்குன்னு. இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பிரியாணியாக இருக்கட்டும், புலாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சிக்கன் கறி, மட்டன் கறியோட கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா தட்டு போட்டு மூடாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ளீனான கிச்சன் டவல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வடியாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அரிசியும் குழஞ்சு போகாமல் அப்படியே நீங்கள் இறக்குறப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சூப்பராக ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறமா சிக்கன் 65, எக் பெப்பர் மசாலா, ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மெனு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.